ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி தமிழ்நாடு எலெக்ஷன் கமிஷன் வந்து எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியலை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது 2025க்கான எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியல். எஸ்ஐஆர் அப்படிங்கிறது என்னன்னு நம்ம பலமுறை பார்த்துருக்கோம். சிவியர் இன்டென்சிவ் ரிவிஷன். இந்த எஸ்ஐஆரில் வந்து தீவிர வாக்காளர் சீர்திருத்தம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எஸ்ஐஆருக்கு முன்னாடி, அதாவது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ வாக்காளர்கள் இருந்தாங்கன்னா 6,41,14,587 வாக்காளர்கள் இருந்தாங்க. எஸ்ஐஆருக்கு பின்னாடி, அதாவது எஸ்ஐஆர் இப்போ வரைவு வாக்காளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணோடனே வந்து பார்த்திங்கன்னா 5,43,76,755 வாக்காளர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நீக்கப்பட்ட வாக்காளர்களோட எண்ணிக்கை இது ரெண்டுத்துலேயும் மைனஸ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கிடச்சிரும். எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 97,37,832 பேரை வந்து நீக்கம் பண்ணியிருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக 15.18% வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க வாக்காளர் பட்டியலிருந்து. இதில் இந்த நீக்கப்பட்டவர்களில் இரட்டை பதிவு வாக்காளர்கள் மட்டுமே 3,39,278 பேர். உயிரிழந்த வாக்காளர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க இறந்து போனவங்க 26,94,672 பேர். இடம்பெயர்ந்தவங்க அப்படின்னு பார்க்குறப்ப இவங்க தான் ரொம்ப அதிகம். ஏன்னா அது இன்டீரியராகவும் இருக்கலாம். ஏன்னா சென்னையில் இருக்கிற வேற ஒரு வாக்குச்சாவடிக்கு அவங்க இடம்பெயர்ந்துக்கலாம், இல்லை சென்னையிலேருந்து அதர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சென்னைக்கு அப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ இடம்பெயர்ந்தவர்கள் மட்டும் பார்த்திங்கன்னா 66,44,881 பேர் வந்து இடம்பெயர்ந்த வாக்காளர்களாக இருக்காங்க. சென்னையில் மட்டுமே வந்து அதிக வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் எந்த ஸ்டேட்லேயும் அவ்வளோ அதிகமாக வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டதில்லை ஒரு தொகுதியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா சோழிங்கநல்லூர் தொகுதியில் தான் நிறைய வாக்காளர்கள் நீக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் நம்மளுக்கு வெப்சைட்டில் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி தெரியல. இது வரைக்கும் செக் பண்ணிகிட்டே இருக்கோம். இன்னும் வெப்சைட்டில் வந்து இந்த லிஸ்ட் எல்லாம் வரவே இல்லை. சீக்கிரமாகவே வெப்சைட்டில் லிஸ்ட்டு வந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். இதுதான் வந்து தற்போதைய நிலைமை. வாக்காளர்கள் வந்து நீக்கம் பண்ணியிருந்தாங்க. அவங்க வாக்காளராக இருக்க வேண்டியவங்க உயிரோடு தான் இருக்காங்க. இருந்தாலும் அவங்க பெயர் வரல அப்படின்னா ஃபார்ம் 6 வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபார்ம் 6 ஃபில் பண்ணி பிஎல்ஓ கிட்ட கொடுத்தோன்னா அகெயின் வந்து திரும்பவும் ஒரு திருத்தம் வந்து நடைபெறும். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.